சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய பேரை கூட சொல்ல பயந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள், இது எங்கே நடந்தது, இதில் என்ன விஷயங்கள் இடம்பெற்றது, இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஒரு ஆர்ப்பாட்டக்காரர்கள் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய பெயரை சொல்லாமல் அரசியல்வாதிகள் அப்படின்ற ஒரு பெயரை பயன்படுத்தி ஒரு கூட்டத்தொடரில் பேசியிருப்பாங்க. சரி, இது சம்பந்தமாக முழு விடயங்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு நல்ல விடயங்களை செய்ய வழிக்கிட்டு தன்னுடைய சொந்த தொழிலிலிருந்து சொந்த வாழ்க்கையிலிருந்து அத்தனையும் துறந்து தமிழ் மக்களுக்கு அரசியல் செய்ய வந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினுடைய அரசியல் பாதையினுடைய வளர்ச்சி இப்பொழுது பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளாகி இருக்கிறது. யார் யாரெல்லாம் மக்களினால் ஒதுக்கப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு இதுக்கு பின்னாடி புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் பலர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுடைய அரசியல் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் தீவிரமாக செயற்படுகின்ற விஷயங்களும் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சமூக ஊடக பிரச்சாரங்களில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை அவதூறு பரப்புகின்ற சொற்றொடர் ஆடல்கள், அது மட்டுமில்லாமல் அர்ச்சுனா ராமநாதனை நம்பி தங்களுடைய சமூக வலைத்தளங்களை வளர்த்த பலர் கூட இன்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை அவதூறு பரப்புகின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றன. மிக வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த விடயம் இப்படியே இருக்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டருமாகிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு இடத்துல இடம்பெற்ற ஊழலை வெளிக்கொண்டு வருவதற்கு முற்பட்ட வேளையில குறிப்பிட்ட ஊழல்வாதிகள் ஒரு கட்சி சார்ந்து செயற்படுவதன் காரணமாக அந்த கட்சி உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை, அது அரசியல் ரீதியான தாக்குதல்களாக இருக்கலாம், தனிப்பட்ட ரீதியான தாக்குதல்களாக இருக்கலாம், சொற்றொடர்களாக இருக்கலாம், சமூக வலைத்தள பிரச்சாரங்களாக இருக்கலாம், பல வழிகளில் அர்ச்சுனா ராமநாதனுடைய அரசியல் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட திட்டங்களை தீட்டி எதன் ஊடாக எப்படி எல்லாம் அடிக்க முடியும், எப்படி எல்லாம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய பெயரை கலங்கப்படுத்த முடியும் அல்லது அந்த பெயருக்கு இழிச்சொல்லை வரவழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பல்வேறுபட்ட முயற்சிகளில் இந்த அரசியல் கட்சி ஒன்றும் தனிப்பட்ட ரீதியான தாக்குதலை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த பண கொடுக்கல் வாங்கல் அல்லது இந்த ஊழலுக்கும் இந்த அரசியல் கட்சிக்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்ற சந்தேகமும் இப்பொழுது மக்களிடத்திலேயே பரவலாக பேசப்படுகின்ற விடயங்களாக இருக்கிறது. அங்கே இருக்கின்ற மக்கள், அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள், அவர்கள் கூட இதில் சந்தேகங்கள் இருப்பதாக சொல்லப்படுறது. என்ன சொன்னால், ஒவ்வொரு விவசாயிகளுடைய பணமும் இங்கே சூறையாடப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு விவசாயிகளிடமிருந்து பணங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணங்களுக்கு இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கலுக்கு என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் மிக மிக ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம், கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா உட்பட 4 பேரினுடைய பொம்மைகள், உருவ பொம்மைகள் கொளுத்தப்பட்டது. இதன் பின்னணியில் அங்கே கிளிநொச்சி மக்கள் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்ற ஒரு பதம் பாவிக்கப்பட்ட சமூக ஊடகங்களிலும் இந்த விடயங்கள் பாவிக்கப்பட்டிருந்தன. ஆனால் அதன் பின்னணியில் விசாரணைகள் அல்லது விசாரித்து கொண்டு செல்கின்ற பொழுது பரந்தன் பகுதி, அதே மாதிரி வேறு வேறு முல்லைத்தீவுகளினுடைய வேறு வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் கொண்டு வரப்பட்டார்கள் அப்படி என்று சொல்லி இவர்கள் இவர்கள் திரும்பி போவதற்கான பணங்கள் கூட சில நேரங்களில் கொடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு விஷயமும், அதே நேரத்தில் இங்கே இந்த நிகழ்வில் பங்கேற்றியவர்களுக்கு
அவர்களோட வறுமைக்கு உட்பட்டவர்களை வந்து குறிவைச்சு அவர்களை கொண்டு வந்து இந்த நிகழ்வில் வந்து பங்கேற்க வச்சதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இது மட்டுமில்லாமல் ஏற்கனவே இது சம்பந்தமாக இதுக்கு முதல் இடம்பெற்ற நிகழ்வுகளில் கூட வயதானவர்கள் அதே மாதிரி இந்த கச்சான் விற்கின்ற வியாபாரிகள் கூட தங்களுக்கு வந்து ஒரு சிறுதொகை பணம் தருவதாக சொல்லி ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களை வாகனங்களை ஏற்றி வந்து விட்டு இந்த கூட்டத்தொடர்கள் அல்லது இந்த நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டை போவதற்கு பஸ்ஸுக்கு பணம் தரவில்லைன்னு சொல்லி வீதிகளில் நின்று கையேந்திய வீடியோக்கள் வெளிநாடாக்களை கூட நாங்கள் சமூக ஊடகங்களை காணக்கூடிய இருக்கிறது. அவ்வாறான சம்பவங்கள் கூட இந்த நிகழ்வுகளில் இடம்பெற்றிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னொரு கருத்து அரசியல் புரசலாக பேசப்படுகிற விஷயங்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அங்கே இருக்கின்ற மக்கள் அல்லது இந்த ஊடகங்கள் அல்லது வந்து இந்த டாக்டர் அர்ச்சுனா அவர்களை வந்து அவமானப்படுத்தணும் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுகின்ற வீடியோக்களுக்கு கீழே கருத்திடுபவர்கள் கூட டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு சார்பாகத்தான் எல்லாருமே கருத்திடுகிறார்கள். சொல்கின்ற விஷயங்கள் டாக்டர் வந்து நீங்கள் செய்த ஊழலை தானேடா கேட்டாங்க, அதுக்கு நீங்கள் சரியான ஆதாரத்தை காட்ட வேண்டியது தானே அப்படின்ற விஷயத்த எல்லாருமே 99% மக்கள் வந்து சரியான வகையில் கருத்துட்டு இருக்கின்றமை வந்து காணக்கூடிய இருக்குது. எங்கேயாவது ஒரு சிலர் வந்து இதர கட்சிகளினுடைய வாளுகள் அல்லது அந்த குறிப்பிட்ட கட்சிகளினுடைய ஆதரவாளர்கள் தரக்குறைவாகவும் கருத்து சொல்லியிருக்கிறதை நாங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்குது. அது மட்டுமில்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக அவர் அந்த பகுதிகள் அதாவது கிளிநொச்சியிலேயோ அல்லது எதிர்வருகின்ற டிசிசி கூட்டங்கள் அங்கே வந்தால் அவருக்கு வந்து நாங்கள் தக்க பாடம் புகட்டுவோம் அப்படின்ற கருத்தையும் வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆதரவாக செயற்படுவர்களுக்கு நாங்கள் தக்க பாடத்தை புகட்டுவோம் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் கருத்துக்களை வெளியிட்ட பகிர்வுகளும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இன்று இன்னொரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. நல்லூர் பின் வீதியில் வந்து ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக பெண்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இடம்பெற்றிருந்தாங்க. இவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள், எங்கிருந்து வந்தார்கள், இவர்களை யார் ஒழுங்கமைத்தார்கள் அப்படி என்றது வந்து இங்கே சொல்லவில்லை. இதில் ஒரு விஷயம் குறிப்பாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை குறிவைச்சுத்தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருந்தாலும் அவர்கள் வந்து அங்கே வாசித்த அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய அறிக்கையோ அல்லது வந்து அது சம்பந்தமான விடயங்களில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய பெயரை சொல்ல பயந்தார்களா அல்லது வந்து எதற்காக அவருடைய பெயரை வந்து அந்த இடத்துல பகிரவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் தமிழ் அரசியல்வாதிகள் மக்களை வந்து இன ரீதியாக சாதிய ரீதியாக பிரிக்கிறார்கள். இவ்வாறான இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது என்பதனை பொதுமக்களுக்கு காட்ட வேண்டும் அல்லது பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெறுவதாக அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் சொன்ன விடயங்களும் சமூக ஊடகங்களில் இப்பொழுது மாலை நேரத்தில் வந்து காணக்கூடியதான ஒரு விஷயமாக இருந்தது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அவர்களுடைய இந்த வளர்ச்சி, அதாவது வந்து காய்க்கிற மரத்துக்குத்தான் கல்லறி விழும் அப்படி என்றது வந்து இந்த பழமொழி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு இந்த இடத்துல பொருத்தமாக இருக்கிறது. இன்று நடந்த டிசிசி கூட்டத்திலையும் கூட அத்தனை சிங்கள போலீசாரில் இருந்து அங்கிருந்த மக்கள் எல்லாருமே வந்து அவ்வளவு மரியாதையை டாக்டர் அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது எங்கேயோ ஒரு சில அரசியல்வாதிகள் அதுக்கு எதிராக அல்லது டாக்டருக்கு எதிராக கருத்திட்டமை, அந்த இடத்துல வந்து நாங்கள் பெரியவர்கள் அப்படி என்ற வகையில் வார்த்தை பிரயோகங்களை விட்டமை, அதுக்கப்புறமாக கருத்து முரண்பாடுகள் வந்தமை, இப்படி பார்க்கின்ற பொழுது எங்கேயோ இது யாருடைய ஒரு வழி நடத்தல்களில் இந்த ஒவ்வொரு மக்களும் செயற்படுகிறார்கள் அப்படி என்ற விஷயம் தெளிவாக புரிகிறது. ஆனால் இந்த பாமர மக்கள் அல்லது இந்த ஏழை மக்களை இந்த அரசியல் பயணத்துக்குள்ள இழுத்து கொண்டு வந்து விட்டு அவர்களுடைய வயிற்றிலே அடித்து இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான காரணம் தங்களுடைய எதிர்கால சந்ததியினர் சுகபோக வாழ்க்கையை வாழ வேணும், தங்களுடைய எதிர்கால சந்ததியினர் தொடர்ந்து அரசியல் வாரிசுகளாக இருக்கணும், தங்களுடைய பிள்ளைகள் அரசியல் என்கின்ற பயணத்தில் போய் எங்களுடைய தமிழ் மக்களை சுரண்டி தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம். இந்த வாழ்கின்ற மக்கள், இந்த ஏழை மக்களினுடைய வாழ்க்கை சிறப்பாக வர வேண்டாம் அல்லது சிறப்பாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வர வச்சிடுவார் அப்படி என்ற ஒரு பயத்தின் காரணமாகவே டாக்டர் அர்ச்சுனாவை வீழ்த்துவதற்கு
பல்வேறுபட்ட திசைகள்ல இருந்து பல்வேறுபட்ட முனைகள்ல இருந்து பல்வேறுபட்ட தாக்குதல்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மீது குறிப்பாக தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. இதிலிருந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன் வழியே பார்த்து கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றதும் இன்னும் ஒரு விஷயம். இதில் இந்த பாமர மக்கள் இங்கே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கஷ்டப்படுவது அல்லது இந்த ஊழல்களுக்காக எதிராக குரல் கொடுப்பது அல்லது உங்களுடைய பணத்தை அவர்கள் எடுத்து அவர்கள் ஊழல் செய்கிறார்கள் அப்படின்றதை வெளியில கொண்டு வருவது கூட புரிந்து கொள்ளாமல் எங்கேயோ ஒரு சில ஆதாயங்களுக்காக எங்கேயாவது ஒரு சில தங்களுடைய சின்ன லாபங்களுக்காக ஒட்டுமொத்த கஷ்டப்படுகின்ற அல்லது இந்த பாதிக்கப்படுகின்ற மக்களை அடைமானம் வைப்பது அப்படின்றது கவலைக்குரிய ஒரு விஷயம். இதில் இன்னும் ஒரு விஷயம் ஒரு சில சமூக வலைவலிகளில் ஒரு சில சகோதரர்கள் பயந்தாங்க. இந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்றவர்கள் உண்மையான விவசாயிகளோ அல்லது கஷ்டப்பட்டு விவசாயம் செய்கின்ற விவசாயிகளோ இல்லை. இவர்கள் ஒரு சிலர் வியாபார நிறுவனங்கள் நடத்துகின்ற அதே மாதிரி அதுகளோடு சம்பந்தப்பட்டவர்களை ஒழிய யாருமே அடிப்படை வசதிகள் அற்ற விவசாயிகளாகவோ அல்லது அவ்வளவு கஷ்டப்படுகின்ற விவசாயிகள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில வலையொலிகளில் கருத்துக்களை காணக்கூடிய இருந்தது. ஆக மொத்தத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இப்பொழுது பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகள் மத்தியிலும் இலங்கை அரசாங்கத்தில் மத்தியிலும் வளர்ச்சி பெறுவது இலங்கையில மட்டுமில்லாமல் உலகங்களிலும் இருக்கின்ற அர்ச்சுனா ராமநாதன் மீது வன்மத்தை கக்குகின்றவர்களுக்கு பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்கின்ற விஷயமா இருக்கிறது. பாப்பம் டாக்டர் இங்கே எப்படி இவற்றை தாக்கு பிடிக்க போறார், அவருடைய ஆதரவாளர்கள் அவருக்கு எப்படி ஆதரவாக இருக்க போறார்கள் அப்படின்றத பொறுமையாக நாங்கள் கடந்துதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இது பற்றிய டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு கல்லறிப்பவர்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கொமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.